சைனால அங்கங்கெல்லாம் எல்லா இடமும் சுத்தி அபிஷியலான Xiaomi ஸ்டோர் இருக்கிறதுல பெரிய ஸ்டோர் சைனால எங்க இருக்குன்னு தேடி புடிச்சு போய் பார்த்தா Xiaomi உடைய ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஸ்மார்ட் போன் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க அப்படியே கபால்னு தூக்கிட்டு இந்தியால டப்புன்னு வந்துச்சு, கிருஷ்ணகிரிக்கு வந்தாச்சு. இப்போ உங்களுக்கான அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போன் எடுத்து டெஸ்ட் மட்டும் பண்ணியாச்சு. அதனால போனை பக்கத்துல வச்சிருவோம். நமக்கு மிக்ஸ் ஃபிளிப் கோ இன்ஜின் வித் லைக்கா வேற போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இதுலயாச்சும் உண்மையாவே இருக்குதான்ட்டு. பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. அடுத்தபடியாக சிம் எஜெக்டர் பின், புக்லெட்ஸ் இங்க இருக்கு. 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர், டைப்-சிக்கான கேபிளும் இருக்கு. OnePlus போன வருஷம் ஒரு ஃபோல்ட் லான்ச் பண்ணாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் என்ன அதுல பிளஸ்ஸா இருந்ததுன்னா, ஏற்கனவே எல்லா ஃபோல்டிங்கும் அவங்க பார்த்து முடிச்சு கடைசியா எல்லாத்துலயுமே பெஸ்டா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோல்டா கொண்டு வந்தாங்க. இதே தான் நான் Xiaomi கிட்ட எதிர்பார்த்தேன். ஆனா சாம்சங்கை விட கொஞ்சம் தான் கம்மியா இருக்கே தவிர மத்தபடி அதே சைஸ் தான் இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. மத்தபடி மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே. ஆனா இதே மாதிரியான டிஸ்பிளேஸை நம்ம ஆல்ரெடி பல இடங்கள்ல பார்த்திருப்போம் மோட்டோலாம். ஆனா மத்த ரெண்டு ஸ்மார்ட் போன் நம்ம சாம்சங் மோட்டோ இதுல எல்லாம் பார்க்காத ஒரு விஷயம் இதுல இருக்கு. அது என்னன்னா, நீங்க இந்த மேல இருக்கக்கூடிய கவர் டிஸ்பிளேலயே கால் வந்ததுன்னா அட்டென்ட் பண்ணி இங்கே இயர்பேஸும் இருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, பேசிக்கலாம். இது அதுல பாசிபிளே இல்லை. அதோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பட் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மேல இருக்கக்கூடிய இந்த கவர் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கர்வியா வந்திருக்கு எல்லா சைடுமே. ஸோ பார்க்கும் போது ஒரு ஹார்டான ஃபீலிங் கிடையாது. அண்ட் கையில ஹோல்ட் பண்ணும் போதுமே நல்லா இருக்கு. ஆனா இந்த கேமரா மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்றதை போக போக சொல்றேன். 1.5K ரெசல்யூஷன் கவர் டிஸ்பிளேவா? இந்த அளவுக்கு கவர் டிஸ்பிளே தேவையான்னு தெரியல. பட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஷார்ப்பாவே இருக்கு. 1600 நிட்ஸ்க்கான குளோபல் பிரைட்னஸுமே இருக்கு. அண்ட் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. அவுட்டோர்லயும் யூஸ் பண்ணி பார்த்தோம், பிரச்சனையே இல்லை. அண்ட் இவ்வளவு பெரிய டிஸ்பிளேவை நல்லா ஆப்டிமைஸும் பண்ணிருக்காங்க. அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர் டிஸ்பிளேக்காகவே ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. இது எனக்கு பர்టిక్యులர்லி இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரைட் சைடுல ஏதாச்சும் யூஸ் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல தேவையான ஆப்ஸ் இருக்கு. பட் இந்த கேமராக்கு கீழ இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எப்படியும் வேஸ்டா தான் போகும், கொஞ்சம் ஆக்வர்டா தெரியும். அப்படின்றத மறைக்கிறதுக்கு அவங்க பாருங்க அழகா சின்ன சின்ன விஜெட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நீங்க ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்மே வந்துருது. அந்த ஆப்புமே நம்ம யூஸ் பண்ணதுக்கு ஏற்ப வந்து அழகா இந்த பர்టిక్యులர் ஸ்கிரீன்ல வந்து ரைட் சைடுல என்ன இருக்கணும், இந்த குட்டி இடத்துல என்ன இருக்கணும்ன்றத பொறுத்து மாத்திக்குது. அது ஒரு ஸ்மார்ட்டான யூசேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கவர் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும். பட் இவ்வளோ ஸ்மார்ட்டான யூசேஜ் இவங்க ஹைப்பர் ஓஎஸ் மூலமா பண்ணியிருந்தாலுமே இந்த கவர் டிஸ்பிளேல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணி உள்ள போய் தான் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுலயுமே எல்லா ஆப்புமே சப்போர்ட் இருக்காது. ஒரு சில ஆப்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மோட்டோல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வச்சு அடி கவர் டிஸ்பிளே போட்டு தரலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பெஸ்டா இருந்திருக்கும், சிறப்பா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. பாருங்க இந்த கவர் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நாய்க்குட்டி நல்லா இருக்குன்னு என்ன சொல்ல சொன்னாங்க எங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ். பட் எனக்கு இதை பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி தெரியுது. உங்களுக்கு பார்த்தா இது நாய்க்குட்டி மாதிரி தெரியுதா, பூனைக்குட்டி மாதிரி தெரியுதான்றத க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உள்ள இருக்கக்கூடிய பெரிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.86 இன்ச்க்கான மெயின் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LTPO டிஸ்பிளே தான். 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு DC டிமிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாகும் போது ஒரு டெக்னாலஜியும், கொஞ்சம் அதிகமா இருக்கிற போது இன்னொரு டெக்னாலஜியும் யூஸ் ஆகிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிஞ்சஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, தெரியுதா? இது நம்ம வேற போன்லயும் சொல்லியிருந்தோம். சாம்சங்ல இந்த அளவுக்கு வந்து லூஸ் இருக்காது. பட் இதுல பாருங்க ரொம்ப ஃபிலிம்ஸியா இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க இங்க வரைக்கும் எடுத்துட்டு போனா கூட நிக்குது. சாம்சங்ல டப்புன்னு வந்து க்ளோஸ் ஆகும். இது ஓகே. பட் இந்த ஆஃப் ஃபோல்ட் அப்போ கொஞ்சம் ஃபிலிம்ஸியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹிஞ்சை வந்து ஸ்ட்ராங் பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் க்ரீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும் போதும் கொஞ்சம் விசிபிளா தெரியுது. பட் மேனேஜபிள் தான். நீங்க தொட்டு பார்த்தா ஃபீல் ஆகும். நார்மலா டிஸ்பிளே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோன் மாதிரி தான் வந்து இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய டிஸ்பிளே உடைய குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இன்டோர்லயுமே சரி அவுட்டோர்லயுமே சரி விசிபிலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் கிட்ட போகும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த க்ரீஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பட் அதுவுமே நீங்க கலர்ஃபுல்லா ஏதாச்சும் வந்து பார்க்கும்போது பெருசா வந்து நோட்டீஸ் ஆகல. அண்ட் மத்தபடி பஞ்சுவல் கேமரா மட்டும் கொஞ்சம் பெருசா சென்டர்ல இருக்கும். அடுத்து இதுல இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இதுல அதை நான் சொல்றேன். சொல்லுங்க. அவர் தாங்க டெஸ்ட் பண்ணாரு ப்ராசஸர். எப்படி போனை வச்சு பயங்கரமா நைட் எல்லாம் கேம் விளையாடினேன். சூப்பரா இருக்குது விளையாடுறதுக்கு. ஆனா என்னன்னா செம்ம சூடேறுது, ப்ளஸ் சார்ஜ் நல்லா குறையுது. இதுதான் கேமிங் போனே இல்லையே, இது ஃபிளிப் போன் ப்ரோ. நான் மல்டி டாஸ்கிங்லாம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. நார்மலைசேஷன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கணும். ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 கொடுத்துட்டு இவ்வளவு கூட இல்லைன்னா அப்புறம் ஏன் கேம் விளையாடக்கூடாது? ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 இது இல்லை. ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 நாங்கள் கொடுத்தது வந்து
இவ்வளோ காசை கொடுத்து உங்களை வாங்க வைக்கிறதுக்காக நீங்கள் கேம் எல்லாம் எதுக்கு விளையாடுறீங்க இதில்? அதில் ஒரு கம்மியான ப்ராசர் கொடுத்துனா இன்னும் கொஞ்சம் கம்மி காசை கொடுத்து ஃபோனை வாங்கிக்கலாம்ல. ஃபோல்டு வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே நாங்கள் சொன்ன விஷயமும் அதுதான். அதாவது இருக்கிறதுலே ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் கொடுத்து ப்ரைஸிங்கை கம்மி பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே, கொஞ்சம் யாராச்சும் இந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணி நம்ம மோட்டோ மாதிரி அவங்களும் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஸோ கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வாங்குற அளவுக்கு இருக்கும் போது தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாருக்கிட்டையுமே போய் சேரும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பட் நம்மளுடைய பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.6 மில்லியன் கிட்ட ஸ்கோர் வந்தது. அண்ட் மற்ற எந்த ஆப்புமே அவங்க ரன் பண்ண விட மாட்டாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலாக இங்கே இருக்கிறதுலே விடுறதில்ல. சைனாலேருந்து வாங்கினதில் விடுவாங்களா? கண்டிப்பாக இல்லை. சரி, முக்கியமாக பின்பக்கமாக கேமரா ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்றதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாமியுடைய 14 சீரிஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அதில் இருந்த லைக்கா கொலாபரேஷனில் என்ன மாதிரி கேமரா டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதிலிருந்து ஒரு 2 தூக்கி இங்கே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதில் முக்கியமான ஒரு டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ கேமரா. இஃப் இன் கேஸ் நீங்கள் இப்போ தான் ஹீரோவா சூப்பர் டிடியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஷாமி உடைய வீடியோ ஐ பட்டனை கொடுக்குறேன். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக இந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டிங் லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றதை பற்றிலாம் தெளிவாக அங்கே பேசியிருப்போம். அங்கே செக் பண்ணி பாருங்க. அண்ட் பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது லைட் அண்ட் ஷேடோ ஹண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சென்சர். ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ லென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனுக்கான சென்சர். பட் இதை பற்றி இன்னும் அதிகமாக பேச வேண்டாம். எப்படி எடுக்கு இந்த கேமரா சாம்பிள்ஸ் அப்படின்றத நீங்களே பாருங்க. ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் போன்ல இந்த அளவுக்கு கேமரா நல்லா வரும்ன்றதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நல்லாவே இருக்குங்க. பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் செம பஞ்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸே இருக்காது. அதுவும் போர்ட்ரேட் ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அதாவது ஏஐல போய் நீங்க ஏன் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க டிஃபால்ட்டாகவே பெயிண்ட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துறாங்க. டீட்டெயில்ஸ் தான் அடி வாங்குது. மற்றபடி கலர்ஸ் பஞ்சியா சூப்பராக ப்ராசஸ் பண்ணியிருக்கு. பட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்ற மாதிரியே இல்லை. இவங்க இதையுமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபிளிப் ஸ்மார்ட் போன்ல இது ஒரு பெஸ்ட் கேமரானே சொல்லியிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு தேதியில ஒரு 50 மதிப்பெண்கள் மட்டும் தான் நான் வந்து தருவேன். செல்ஃபில கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ரியர்ல இருந்த அளவுக்கு வந்து கிடையாது. அதுலயும் எட்ஜ் டிரெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா அடி வாங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு நார்மல் ஸ்கின் டோன் நேச்சுரலா பார்க்கும்போது இதுல இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் வந்து பரவாயில்ல ரியரை கம்பேர் பண்ணும்போது. பட் இருந்தாலும் கேமரால ஒரு பெரிய ஃபிக்ஸ் தேவைப்படுது. 4780 mAh பேட்டரி, 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்து தராங்க. ஸோ நாங்கள் பேட்டரிலாம் வந்து டெஸ்ட் பண்ணல. இந்தியாவில் இது லான்ச் ஆகுமான்னு தெரியல. லான்ச் ஆகும்போது இங்கே வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் உங்களுக்கு வெளியிலிருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கும். அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்றத ஃபீட்பேக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக எந்த வீடியோக்காக வெயிட்டிங் அப்படின்றதையும் சொல்லுங்கள். சீக்கிரமாக அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். வணக்கம். நான் சொல்ல ஃபிளிப்பை வச்சு சொல்ல